சமாதானத்தை தரும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நமக்கு ஒரு சமாதானத்தை கட்டளிடுவார். அது மாத்திரம் இல்லை, எல்லா கிரியைகளையும் நமக்கு வழிநடத்துகிறவர் அது கர்த்தர் தான். கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கட்டளிட்டாதான் நமக்கு என்ன பண்ண முடியும், நம்முடைய கிரியைகளெல்லாம் நல்லா எல்லாத்தையும் நல்லா நடத்துவரும் அவரு தான். நம்முடைய கிரியும் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்படி ஏதாவது ஒரு வசனம் இருக்கான்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஏசாயா 26 12வது வசனம், கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளிடுவீர், எங்கள் கிரியைகளெல்லாம் எங்களுக்காக நடத்துகிறவரும் நீரே. அல்லேலூயா. இங்க ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்க. எங்களுக்கு நீங்க சமாதானத்தை என்ன பண்ணுங்க, கட்டளிடுங்க. எங்களுடைய கிரியைகள்லாம் நீங்க தான் என்ன பண்ணுங்க, நடத்துகிறவரும் நீங்க தான். எங்களுக்கு இருக்கிற கிரியைகள், எங்களுக்கு நல்ல ஒரு கிருபை, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழி எல்லாம் நீங்க தான் கொடுக்குறீங்க. அதே சமயத்துல ஒரு சமாதானமும் எங்களுக்கு கொடுத்து நீங்க நடத்துகிறவரா இருக்கிறீங்க. அதனால நீங்க நடத்தி கொண்டு போங்க. எங்க மேல என்ன பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளிடுங்க சொல்லி நம்ம அனுதினமும் கேட்கப்படும் பொழுது நமக்கு சமாதானம் அனுதினமும் இந்த மாதத்துல மாத்திரம் இல்லை, நமக்கு வரப்படும் போதெல்லாம் நமக்கு நல்ல ஒரு சமாதானம். அது மாத்திரமில்லை, நல்ல ஒரு கிரியைகள் நமக்கு செயல்பட வேண்டும். ஏன்னா அவர் தான் நடத்துகிறவர். அப்படியா இந்த வார்த்தையின்படி நம்ம ஜெபம் பண்ணுவோம், நிச்சயமா நமக்கு அற்புதம் அதிசயம் நடக்கும். அது மாத்திரமில்லை, சமாதானம் நமக்கு கட்டளிடுவார். எங்களை கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, உங்களுடைய சமாதானத்தை எனக்கு கட்டளிடுங்க. அது மாத்திரமில்லை, நாங்கள் நடக்கிற வழியில எங்களுடைய எல்லாத்துக்கும் உங்களுடைய கிரியைகள் மாத்திரம் செயல்படுவதாக நீங்க நடத்தி செல்லுங்க. நீங்க அற்புதங்கள் அதிசயங்களை காண பண்ணுங்க. அதே போல சமாதானத்தை எங்க வாழ்க்கையில நாங்க நடக்கிற நடையில போற வர இடத்தெல்லாம் ஒரு சமாதானம் கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.